அத்தியாயம் 27. ஏஎஸ் பில்டர்ஸ் எம்டி மிஸ்டர் ரோஹித் என்று தங்க நிறத்தால் பெயர் பொறிக்கப்பட்ட அறையில் ரோஹித் அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அறையை தட்டிக்கொண்டு ஒரு வாலிபன் உள்ளே வர அந்த வாலிபனை நிமிர்ந்து பார்த்த ரோஹித் அப்படியே திமிராக அமர்ந்திருக்க, வந்த வாலிபனோ ரோஹித் இருக்கையின் நேரிருக்கையில் தோரணையாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவனை பார்த்தவன் அவன் தாடிக்குள் மெல்லிய சிரிப்பு ஒன்றை உதித்து, என்ன பார்ட்னர் அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நீ போன வேலை முடிஞ்சதா இல்ல எங்க ஆதிக்கிட்ட மாட்டிக்க போறோன்னு முடிக்காம வந்துட்டியா? நக்கலாக கேட்க, வெல் மிஸ்டர் சுதன், நீ என்ன நினைச்ச? என்ன பத்தி? அந்த ஆதியை பார்த்து பயந்து ஓடி ஒளிவேன்னா என்று சிரித்தவன், டேய் சுதன், அவனை கதற விட்டு வந்திருக்கேண்டா. ஆனா இதெல்லாம் அவனுக்கு பத்தாது. கண்ணில் வெறியுடன், இன்னும் கதற விடணும்டா. ஈவேரக்கமே இல்லாம என் அப்பா அவன் காலில் விழுந்து கெஞ்சி கதறி கூட சித்திரவதை செஞ்சு துடிக்க துடிக்க கொன்னவன அதை விட 2 மடங்கு அதிகமா அந்த ஆதியை துடிக்க விட்டு கொள்ளுவேண்டா. இது வரைக்கும் அவனுக்கு சொந்த பந்தம்னு ஒன்னும் யாரும் இருந்ததில்ல. அதனால அவன் மட்டும்தான் என் டார்கெட்டா இருந்தான். அதனால அவனை எப்படியாவது முடிக்கணும்னு பல தடவை ட்ரை பண்ண முடியாம போச்சு. எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அதுவும் நல்லதா போச்சு பாரு. முன்னாடி யாரும் இல்லாம அனாதையா இருந்தவனுக்கு இப்ப ஆசை பொண்டாட்டி இருக்கா. அதுவும் சும்மா நச்சுன்னு இருக்கா. பார்த்தாலே அவ்வளவு அழகு. இப்போ என் டார்கெட் ஆதியோட பொண்டாட்டி. அவளை அவன் கண்ணு முன்னாடியே நாசம் பண்ணி கொன்னுட்டு அவனை கொல்லணும் என வெறி பிடித்தவனைப் போல் கத்தி கையில் கிடைத்ததை தூக்கி எறிந்தான். சுதன் ரோஹித் பேசியதெல்லாம் கேட்டவன் அதிர்ச்சியாகி, டேய், எனக்கு தெரியாதடா உன்னை பத்தி நினைச்சதை முடிக்காம விடமாட்டேன்னு. பட் நீ அவனை பழி வாங்க அவன் பொண்டாட்டியை யூஸ் பண்றது தப்புடா. அப்பாவை கொன்னது ஆதி. அவனை என்ன வேணா பண்ணுடா. ஆனா ஒன்றும் தெரியாத பொண்ணுகிட்ட போய் ஏண்டா அவன் பழிவெறிய காட்ட நினைக்கிற என்று அவன் செய்யும் தப்பை தடுக்க முயன்று அவனுக்கு எடுத்து சொல்ல, ஆவேசமாக எழுந்து நின்ற ரோஹித் சுதனின் சட்டையை பிடித்து இழுத்து அவரின் முகத்துக்கு நேரே கொண்டு வந்து, டேய் சுதன், இந்த ஆதி கொண்டது வேற யாரையும் இல்லடா, நம்ம 2 பேரையும் பெத்த நம்ம அப்பாவை தான். அவனை நீ பழி வாங்கலினாலும் பரவாயில்ல, ஆனா என்னை தடுக்காத. அப்புறம் உன்னை கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ என்னமோ அவனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. என்னடா எனக்கு எதிரா அவன் பக்கம் சாஞ்சிட்டியா? கண்ணில் பழிவெறி மின்ன தன் தம்பி என்னும் பாராது கேட்க, சுதன் பொறுமையாக அவன் கையை தன் சட்டை மேலிருந்து பிரித்தெடுத்து சட்டையை சரி செய்து கொண்டு அதே கோபத்துடன், ஆமாண்டா, நான் அவன் பக்கம்தான் சாஞ்சிட்டேன். போதுமா? எனக்கு ஒன்றை விட அவன்தான் முக்கியம். ஏன்னா நீ இப்படி வெறி பிடிச்சவன் மாதிரி பழி வாங்குறேன்னு சொல்றியே, அப்படி அவன் என்னடா தப்பு பண்ணா? ரோஹித்தோ, டேய், அவன் நம்ம அப்பாவை என்று சொல்ல வந்ததை முழுதாக சொல்ல விடாமல் நிறுத்து என்பது போல் கை காட்டிய சுதன், எப்ப பாரு அப்பாவை கொண்டுட்டான், ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டான்னு எல்லாருமே தெரியாம தான் கேட்பாங்க. ஆனா நான் கேட்குறேன், நம்ம அப்பா அதை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. சரி விடு, உன் அப்பா என்ன அவ்வளோ பெரிய மாமனிதனா இல்ல இந்த நாட்டையும் தேசத்தையும் காப்பாற்ற பிறந்த தேச தலைவனா? அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருக்க பச்சை துரோகிடா உன் அப்பா. ஊருக்காக நல்ல விஷயம் போட்டுட்டு ஏழைங்க வயிற்றுல அடிச்சு அவங்க பசி பட்டினில துடிக்கிற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு சைக்கோ. ஏழை பெண்களை வலுக்கட்டாயமா துடிக்க விட்டு போய் அனுபவிச்சுட்டு சாவடிக்கிற மிருகம். ஏழை குழந்தைகளை கண்ணை நோண்டி கை காலை உடைச்சு தெருவா பிச்சை எடுக்க வச்சு சந்தோஷப்படுற காட்டாரு. இது போதாதுன்னு கவர்மெண்ட்டை ஏமாத்தி ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி கோடி கோடியா பணத்தை கொள்ளையடிச்சு கொஞ்சூண்டு பணத்துல வீடுங்கிற பேர்ல தரமில்லாத வீடை கட்டி கொடுத்து ஒரு மழையே தாங்காது வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். ஏண்டா அந்த ஆளு பண்ண ஒரு நல்லதை சொல்லு பார்ப்போம். இதோ அவன் விதைச்ச விதை இப்ப மரமா வளர்ந்து வந்து அந்த ஆளோட கெட்ட எண்ணம் போலவே முழுசா நிக்கிற உனக்கு எங்கடா புரிய போகுது? இதெல்லாம் ஆதிக்கு தெரிஞ்சதும் ஒரே போடா போட்டுட்டு போயிட்டே இருந்தான். ஆதி செஞ்சதுல என்னடா தப்பு? போதும் ரோஹித், நீ இப்போ உன் அப்பா பண்ண அதே தப்பு தான் ஒன்று விடாம பண்ணிட்டு இருக்க. ஒரு தம்பியா உன் மேல பாசம் உள்ளவனா சொல்றேன். இதோட விட்டுடு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிற வழியை பாரு. நானும் உன் கூட பிறந்த வேண்டா பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கேன்ல. நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு இப்படியெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வருது. இப்ப வேற இன்னொரு பெரிய தப்ப கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருக்க. நல்ல வேலை, இதையெல்லாம் பார்க்க நம்ம அம்மா உயிரோட இல்ல. நீ பண்ண வேலை மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. கோபம் மற்றும் எங்கே தனக்கு இருக்கும் ஒரே சொந்தமான அண்ணனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற வருத்தத்தில் முடிய சுதன் சொன்னதை கேட்டு பலமாக சிரித்த ரோஹித், நீ நல்லவனா இருந்தா நானும் நல்லவனா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கா என்ன?
சரி, அப்போ ஒன்று பண்ணு, நான் திருந்திடுறேன் என பீடிகை போட ரோஹித்தின் சூட்சுமம் தெரியாத சுதன் சந்தோஷமாக, என்ன பண்ணணும்டா சொல்லு, நீ திருந்தி நல்லா வாழணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லுடா. டேய் சுதன், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா? அப்புறம் முடியாது அது இதுன்னு சொல்லக்கூடாது. டேய், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுடா, நான் செய்கிறேன். நீ தான் சொன்னியே நான் தனியாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் தோணுதுன்னு. நீ தான் உன் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டியே, இனிமே நான் அவ கூட வாழ்ந்துக்கிறேன், அவளை விட்டுடு. அவளை நானும் காதலிச்சிருக்கேன் என்று தம்பியின் மனைவி தனக்கு தங்கை என நினைக்காமல் கொச்சையாக பேச பாய்ந்து அவன் சட்டையை பிடித்தவன் ரோஹித்தை கண்ணம் கண்ணமாக அறைந்து, பொறுக்கி நாயே, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில வீட்டுக்குள்ளேயே கை வைக்க பாக்குறியா? அவ உனக்கு தங்கச்சி மாதிரிடா, அவளை போய் சே, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இனி நீ செத்தாலும் உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். உனக்கு அந்த ஆதி கையால தாண்டா சாவு. மீண்டும் அடிக்க சுதன் கையை தட்டிவிட்டு அவன் கழுத்தை பிடித்து நிறுத்தவன், என்ன சொன்ன? ஓ பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரியா? இல்லடா, தப்பா சொல்லிட்ட. அவ உனக்கு தான் அண்ணியா வர வேண்டியவ. நான் உயிருக்கு உயிரா விரும்பினவளை தான் நீ கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றிருக்க. ரோஹித்தின் கையை தன் பலம் கொண்டு எடுத்தவன் அவன் வாயிலேயே உண்ணுவிட்டு, டேய் நாயே, நீ அவளை விரும்பினதே முதல்ல தப்புடா. அவளும் நானும் உயிருக்கு உயிரா விரும்பணும்னு சொல்லியும் நீ வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா, அது உன் தப்பு. இந்த 2 வருஷத்துல நீ அவளை மறந்து திருந்திருப்பேன்னு நினைச்சது ஏன் தப்பு தான். நீ மேலும் மேலும் தப்பு மேல தப்பு பண்ற ரோஹித், இது உனக்கு தான் ஆபத்து. இனிமே உன்னை பார்க்க நான் வரமாட்டேன். எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதையே இன்னையோட நான் தலை முழுகிடுறேன். எக்கேடாவது கெட்டு போடா என மிகுந்த மன வருத்தத்துடன் சென்று விட்டான் சுதன். சுதன் சென்றவுடன் சத்தமாக சிரித்தவன், ஹே போடா போ, எனக்கு யாரும் வேணாம். நான் எப்பவும் மாற மாட்டேன். நான் இப்படிதான்டா. என் மேல உயிரா இருந்த என் அப்பாவை அந்த ஆதி கொன்னுட்டான். நான் உயிரா நேசிச்சவளை என் கூட பிறந்த தம்பி நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்ட. விடமாட்டேன், உங்க யாரையும் நிம்மதியா வாழ விடமாட்டேன் என பைத்தியம் போல் கத்திக் கொண்டிருந்தான். ரங்கமுத்து, மல்லிகா இவர்களின் மகன்கள்தான் ரோஹித் மற்றும் சுதன். ரங்கமுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்துகிறேன் என்ற பெயரில் பெரிய பெரிய ஆட்களை கையில் போட்டுக்கொண்டு பண்ணாத அராஜகமே இல்லை. ஆதரவற்ற ஏழை பெண்களை வலுக்கட்டாயமாக கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்து அந்த பெண்கள் இருந்த மாதிரியான ஒரு சின்ன சந்தேகம் கூட வர முடியாதபடி தடயத்தை அழித்து விடுவர். சிறு சிறு பிஞ்சு குழந்தைகளை அடித்து கண்களை பறித்து கை கால்களை ஊனமுறை செய்து தெருக்களில் பிச்சை எடுக்க செய்வர். ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருகிறேன் என்ற பெயரில் கோடி கோடியாக கொள்ளையடித்து அதிலிருந்து சிறு தொகை மட்டும் எடுத்து தரமில்லாத வீடுகளை கட்டி கொடுக்க, அது ஒரு பலத்த மழை பெய்தாலே போதும் அந்த வீடு தரைமட்டமாகிவிடும். இது பத்தாதென்று தடை செய்யப்பட்ட மிக மோசமான நிலையை உண்டாக்கும் கர்ப்பத்தடை மாத்திரை மற்றும் ஊசிகளை தயாரித்து மருந்தகங்களில் கம்மி பணத்திற்கு விற்பனை செய்தும் வருகின்றனர். இது போன்ற பல தொழில்களை செய்தும் வந்தனர். இவையெல்லாம் அவர் கேட்டது போதாதென்று தன் மகன் ரோஹித்தை ஒரு 15 வயது வந்தவுடன் எங்கே தனக்கு பின்பு அவரின் தொழில்கள் நின்றுவிடுமோ என்ற பயத்தில் அவன் மனதிலும் நஞ்சை விதைத்தார் அந்த சிறு வயதிலேயே. ஆனால் அவரின் மனைவி மல்லிகா ஒன்றும் அறியாத அப்பாவி பெண். அவருக்கு இவர்கள் செய்யும் எந்த தப்புகளும் தெரியாமல் சுதனை நல்ல முறையில் வளர்த்தார். ஆனால் அவர் செய்த ஒரே தவறு தனது பெரிய மகனை தன் கணவன்தான் என்ற எண்ணத்தில் அவரிடம் ஒப்படைத்ததுதான். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து பேசும் அளவுக்கு பயம். அதனால் கணவன் என்றால் மிகுந்த பயம். அவர் அடித்தாலும் மிதித்தாலும் கேள்வி கேட்காமல் வாங்கிக் கொள்ளும் ரகம். நாளாக நாளாக தன் கணவன் மற்றும் மகன் ரோஹித் மீது சந்தேகம் எழுந்தது. என்னதான் ரோஹித் ரங்கமுத்துவுடன் இருந்தாலும் மல்லிகா மீது அதிக பாசம் வைத்திருந்தான். நாளுக்கு நாள் அவனின் அப்பாவே எங்கே தன் மகனை மல்லிகா மனமாற்றி விடுவாரோ என்ற படபடப்பில் மல்லிகா மீது தப்பான எண்ணங்களை திணித்து அவரை முழுமையாக வெறுக்கும்படி செய்துவிட்டார். அதிலிருந்து அம்மா என்றால் கேவலமாக அவரை பார்த்து செல்வான். சுதன் அம்மா மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்தான். அப்பா மீது சுதனுக்கு என்றுமே ஒரு பிடித்தம் இருந்ததில்லை. அந்த சிறு வயதிலேயே அது ஏன் என்று அவனுக்கும் தெரியாது. அது அவனுக்கு ஒரு இயல்பாகவே மாறிவிட்டது. ஒரு நாள் மல்லிகா வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு அழைப்பு வர அதை எடுத்தவர் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார். வேகமாக எழுந்து சுதன் அறைக்கு சென்றவர் ஒரு காகிதத்தை எடுத்து, சுதன், அம்மா இப்படி பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு வேற வழி தெரியல. தட்டி கேட்க தைரியம் இல்லாத கோழையா வாழ்ந்துட்டேன். உன் அப்பா பண்ற தப்பான தொழில் எல்லாம் எனக்கு இன்னைக்கு தான்ப்பா தெரியும். அவருக்கு வேண்டாத ஒரு ஆள் தான் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. எனக்கு மூச்சே நின்றுடுச்சுப்பா. இனிமே அவர் பொண்டாட்டியா வாழ எனக்கு மனசு வரல. என்னை நம்ப வச்சு அவரோட வாழ்ந்து பிள்ளைகளையும் பெத்து எடுத்துட்டேன். அதை நினைச்சாலே எனக்கே அசிங்கமா இருக்குப்பா.
இத்தனை வருஷம் துரோகம் என்னால தாங்க முடியல. அந்த கொடும்பாவிக்கு எப்படியாவது தண்டனையை கொடுப்பா. உன் அண்ணனையும் நல்வழிப்படுத்தி திருந்தி வாழ வைப்பா. உன்னையாவது நான் நல்ல விதமா வளர்த்திருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷத்தோட அம்மா போறேன் சுதன், இனி திரும்பி வரமாட்டேன் என அந்த காகிதத்தில் எழுதி சுதன் படுக்கும் படுக்கையின் கீழ் வைத்தவர் அதில் ரோஹித்தை பற்றி மட்டும் மறைத்து விட்டார். வீட்டை விட்டு வெளியேறினார். பித்து பிடித்ததை போல் வண்டி போகும் ரோட்டில் நடந்தவர் ஒரு காரில் மோதி தூக்கி எறியப்பட அந்த காரில் இருந்து இறங்கியது ஆதிதான். வேகமாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை சென்று அவரை அட்மிட் செய்தவன் திரும்பி செல்லலாம் என நினைக்கும் போது ஏதோ ஒன்று தடுக்க அங்கேயே அமர்ந்தான். 2 மணி நேரம் கடந்திருக்க மல்லிகாவிற்கு அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வந்த மருத்துவர், மிஸ்டர் ஆதி, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணியும் ஒன்றும் ஆகலை என்று கைவிரித்தவர், ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட டைம் இல்லை. நீங்கள் போய் பேசணுன்னா போய் பேசுங்க என்று மருத்துவர் சென்றுவிட ஏதோ ஒரு உந்துதலில் உள்ளே சென்ற ஆதி மல்லிகாவையே பார்த்து கொண்டிருக்க மெதுவாக கண் விழித்த மல்லிகா அங்கு இருக்கும் ஆதியை பார்த்தவர் என்ன நினைத்தாரோ ஆதியை கையசைத்து கிட்டே வர சொல்ல அவனும் சென்று ஒன்றும் பேசாமல் அவரையே பார்த்தான். அவன் கை மேல் தன் கையை வைத்தவர், தம்பி, உன் பேர் என்னப்பா? பேசக்கூட முடியாமல் அவர் கேட்க அவனும் ஆதிகிருஷ்ணன் என்றான். நல்ல பேருதான். திக்கி திணறி ஆதி என்று அவர் அழைக்க ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வு நெஞ்சம் படபடக்க அம்மா என்று வாய் தந்தையடிக்க மல்லிகாவை அழைக்க அவர் கண்ணிலும் கண்ணீர் வர, என் கடைசி நிமிஷத்துல இப்ப இருக்கேன்ப்பா. சாகணும்னு தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனா இப்ப ஏண்டா இந்த முடிவெடுத்தோன்னு கஷ்டமா இருக்காதி. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது என்க அவன் புரியாமல் விழிக்க அவனை பார்த்து மின் புன்னகை ஒன்றை சிந்தியவர் ஆதியிடம் அனைத்தையும் சொல்ல ஆதிக்கு வெறி ஏறியது. கைமுஷ்டியை மடக்கியவன், இப்ப நீங்க செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா? உங்களை மாதிரி தட்டி கேட்க தைரியம் இல்லாததால தான் உங்க புருஷ மாதிரியான ஆளுக பல உயிரை காவு வாங்குறாங்க. இப்ப என்ன, உங்க புருஷனுக்கு தக்க தண்டனையே கொடுக்கணும், அதானே உங்க ஆசை. அதை நான் நிறைவேற்றுவேன் என்றிட கையெடுத்து கும்பிட்டவர், ரொம்ப நன்றி ஆதி. அப்புறம் என் சின்ன பையன் சுதன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான்ப்பா. அந்த பொண்ணு அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வை. என் பெரிய பையன் நல்லவன் தான்ப்பா. அந்த கேடு கெட்டவன் அவன் மனசை மாற்றி இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறான். அவரை தண்டிச்சு என் பையனை முடிஞ்சா திருந்தி வாழ வழி பண்ணுப்பா. அப்படி அவன் திருந்தலைனா அவனையும் கொன்னுடு என மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னவர் அவன் முகம் பார்த்து கொண்டே அவர் உயிர் பிரிந்தது. அத்தியாயம் 28. மல்லிகா அனைத்து உண்மைகளையும் ஆதியிடம் சொல்லி முடித்தவர் ஆதியின் முகத்தை பார்த்து கொண்டே அவரின் உயிர் பிரிந்துவிட மல்லிகாவின் இறுதி சடங்கை முழுவதும் செய்தவன் பிறகு ராகுலிடம், ரங்கமுத்து இப்ப எங்க இருக்காரு, என்ன செய்யறாரு, அவரோட யார் யார் இருக்காங்க, அவரோட மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி உடனே அனுப்பு என கட்டளையிட்டான். ராகுலும் ஆதி சொல்லிய வேலையை என்ன ஏதென்று கேட்காமல் முழு மூச்சுடன் வேலையில் இறங்கினான். அரை மணி நேரத்தில் அனைத்து டீட்டெயில்ஸும் கலெக்ட் செய்தவன் பதட்டத்துடன் உடனே ஆதிக்கு அழைத்து, சார், இப்ப ரங்கமுத்து காட்டுப்பகுதியில் இருக்க அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 20 பேர் இருப்பாங்க சார், அங்க என திக்கி திணறி, சார், இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஆதரவற்ற அப்பாவி பொண்ணுங்க 20லேருந்து 23 வயசு பொண்ணுங்களை ஏதேதோ சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க சார். அநேகமா அவனோட மோட்டிவ் என்று ராகுல் சொல்லி முடிப்பதற்குள் ஆதி கணீர் என்று குரூப் 6 வச்சு ஒரு தெரியாம அழிக்க போறான். சார், உங்களுக்கு எப்படி? ரங்கமுத்துவும் அவன் கூட இருக்கிறவங்களும் வெறி நாயை விட மோசமான எண்ணம் படைச்சவங்க. அவனுக்கு எப்பவும் ஒரு பொண்ணை ஒருத்தனா டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு கூட்டாளிங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது 10லேருந்து 15 பேராச்சும் நாசம் பண்ணி சாகடிப்பாங்க என்றிட ராகுல் ஆச்சரியமாக, சார், அப்போ உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியுமா? தெரியும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ஸ்கெட்ச் போட்டு தான் என்கிட்ட சும்மா கிளாரிட்டிக்காக கேட்டிருப்பீங்க, கரெக்டா சார்? ஓகே ராகுல், நீ உடனே ரங்கமுத்து இருக்கிற இடத்துக்கு வந்துடு. அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று கட் செய்தவன் உடனே காரை எடுத்துக்கொண்டு புயல் வேகத்தில் கிளம்பினான். ரங்கமுத்து இதுவரை அவன் செய்த காரியம் எல்லாம் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்ற மிதப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளவு பாதுகாப்புடன் இருந்தவன் நாட்கள் போக வருடங்கள் கடந்தும் அவன் செய்த ஒரே தவறு, யாரும் நம் செய்யும் தப்பை தட்டி கேட்க யாரும் வரப்போவதில்லை என்ற எண்ணத்தில் அசால்ட்டாக விட்டதுதான்.
ஆதியின் கார் காட்டுப்பகுதிக்கு வந்ததும் ஒரு ஆழமூச்செடுத்து காரை விட்டு இறங்கி நேராக ரங்கமுத்து கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி சென்றான். வெளியே எந்த ஒரு பாதுகாப்பு தடுப்பும் இல்லை என தெரிந்தும் உள்ளே செல்ல போனவனை சார் என்றான் ராகுல் மூச்சு வாங்க. அவனை திரும்பி பார்த்த ஆதி வா என்று உள்ளே சென்றனர் இருவரும். அங்கே மொத்தம் 4 அறைகள் தான் இருந்தது. அந்த 4 அறைகளுமே மிகவும் பெரிய பெரிய அறைகளாகவே இருந்தது. அதில் முதல் அறையை திறந்து பார்த்தவர்கள் அப்படியே மூச்சையாகி நின்றுவிட்டனர். ராகுலுக்கு கண்கள் எல்லாம் கலங்கி வயிற்றை பிரட்டி கொண்டு வர அதே இடத்தில் வாந்தியும் எடுத்துவிட்டான். ஆதி அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியானவன் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு நிதானமாக கர்ச்சீப்பால் மூக்கை மூடி அருகே சென்று பார்க்க 20 அல்லது 22 வயதுக்குள் இருக்கும் ஒரு பெண்ணை ஆசிட் ஊற்றி சிதைத்து அவளின் உதடே இல்லாமல் மொத்தமாக வெறிநாயை விட மோசமாக கடித்து அதில் எறும்பு புழுக்கள் என அந்த உடம்பை அதன் பங்குக்கு கூறு போட அப்பெண் இறந்து குறைந்தது 3 நாட்களாவது இருக்கும். துர்நாற்றம் வீசி பார்க்க முடியாத கோலத்தில் இருந்த அந்த சிறு பெண்ணை பார்க்க பார்க்க ஆதிக்கு உள்ளுக்குள் எரிமலையாக கொதித்து போனது. ராகுல் சார், என்ன சார் இவ்வளோ மோசமா பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்று கண் கலங்கி போனான். எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் வா ராகுல், அடுத்த ரூம் போகலாம் என்க ராகுலுக்கு இதுவே பெரிய அதிர்ச்சியாக இருக்க அடுத்த அறையா என ஒருவித பயத்துடனேயே சென்றான். அடுத்த அறையை திறந்து பார்க்க அங்கு ஒன்றுமில்லாமல் போக அதற்கடுத்த அறையை திறந்து பார்க்க ஆதிக்கே சற்று கண்கள் கலங்கியது போலும். அங்கு 5 பெண்களை உடை இல்லாமல் இரத்தம் வரும் அளவு அடித்துள்ளனர். அதில் 4 பெண்களும் வாயை மூடிக்கொண்டு மௌனமாய் கதற அதில் ஒரு பெண்ணிடம் 8 பேர் சேர்ந்து அத்துமீறி கொண்டிருக்க அந்த பெண்ணும் வலி பொறுக்க முடியாமல் கத்திய சத்தம் காதை கிழித்தது. அந்த காட்சியை கண்ட ஆதி வெறி கொண்டு புயலென கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்தவனை பார்த்தவர்கள் அசராமல் ஏய் யாருடா நீ பாட்டுக்கு கதவை உடைச்சிட்டு வர, இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு, வேணும்னா நாங்கள் முடிச்சிட்டு போகிறோம், அப்புறம் வந்து நீ இஷ்டப்படி இருந்துக்கோ என நெஞ்சில் ஈரம் இல்லாமல் குடிபோதையில் உளர அங்கு இருக்கும் பெண்கள் வேறு. புதுசா 2 பேர் வந்ததை பார்த்ததும் இன்னும் பயந்து போய் கதற தொடங்கினர். எதையும் கண்டு கொள்ளாத ஆதி நானும் முடிச்சிட்டு போகத்தான் இங்கே வந்திருக்கேன், அவங்கள இல்லடா உங்க எல்லாரையும் கண்கள் சிவக்க சொன்ன ஆதியை பார்த்து ஏளனமாக அந்த மிருகங்கள் சிரிக்க ஆதியும் உடன் சிரிக்க அதில் கோபம் கொண்ட ஒருவன் ஏய் யார் இடத்துல வந்து யாருக்கிட்ட மோத வர என உரிமிக்கொண்டே ஆதியை தாக்க வரவும் ஆதி அவன் நெஞ்சில் ஒரே குத்துவிட வாயில் இரத்தம் வந்த வண்ணம் நிலத்தில் சரிந்தான். மற்றவர்களும் தாக்க வர அவர்களையும் பந்தாடி கொண்டே அந்த பெண்களிடம் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நாங்க உங்களை பத்திரமா கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் என்று மிரட்டும் குரலில் ஆதி சொல்ல அந்த பெண்களுக்கு இன்னும் பயம்தான் வந்தது. கண்களில் பயம் மட்டும் போகவில்லை. அதை பார்த்த ராகுல் மனதிற்குள் பாவம் அந்த பொண்ணுங்களே பயந்து போயிருக்குது, இவர் வேற பொறுமையா சொல்லனாலும் பரவாயில்ல மிரட்டுறாரே என்று நினைத்து கொண்டிருக்க ராகுல் என்று காட்டமான அழைப்பில் சார் என்றான் அவன். இவங்களெல்லாம் அந்த காலி அறைக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கொடுத்துடு. ஓகே சார் என்றவன் அந்த பெண்களிடம் மென்மையாக நீங்க யாரும் பயப்படாதீங்கம்மா, உங்களை நாங்க காப்பாற்ற தான் வந்திருக்கோம், நீங்க தாராளமா எங்களை நம்பலாம், ப்ளீஸ் வாங்கம்மா, எங்களை நீங்க ஒரு அண்ணனா நினைச்சுக்கோங்க என்றிட அதற்கு மேல் அவனை நம்பாமல் இருக்க முடியுமா? தங்களின் நிலையை எண்ணி கண்ணீர் வெடித்துக் கொண்டே தங்களை மறைத்து கொண்டு அவன் பின்னால் சென்றனர். ராகுலும் அவர்களின் நிலை உணர்ந்து உள்ள உங்களுக்கு துணி இருக்கு, நீங்க போய் மாத்திட்டு அங்கேயே இருங்கம்மா, நான் போய் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றிட அதில் ஒரு பெண் கண்ணீருடன் அண்ணா சொல்லுமா. அண்ணா நாங்க 5 பேர் மட்டும் இல்லைண்ணா, எங்களோட சேர்ந்து இன்னொரு பெண்ணும் இங்கேதான் இருக்கா. தெரியுமா, நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று ஆதி இருக்கும் அறைக்கு சென்றான். அந்த 8 பேருக்கும் உடலில் உயிர்தான் இருந்தது. ஆதி வெறி கொண்டு அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தான். அதில் அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண் ஆதியின் சட்டையை இறுக பற்றி நகர முடியாமல் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்த ராகுல் வேகமாக வந்து அவளை கையில் ஏந்தி கொண்டு அந்த 4 பெண்களை விட்ட அறையில் விட்டவன் திரும்ப ராகுல் இன்னும் ஒரு அறை இருக்கு, அங்க போகலாம் என்றான் ஆதி. 8 பேருடன் சேர்ந்து இன்னும் பல பேரை சமாதி கட்ட உயிர் மட்டும் விட்டு வந்தான். ஓகே சார் என்று 4வது அறையை திறக்க அங்கு மகள் வயது இருக்கும் சிறு பெண்ணிடம் அத்துமீறி கொண்டிருந்தார் ரங்கமுத்து. அதை சுற்றி 11 பேர் கொண்ட கும்பல்.
அதை வக்கர கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதை கண்ட ஆதி வேகமாக சென்று அனைவரையும் அடித்து புரட்டி போட ராகுலும் தன் பங்கிற்கு அடி வெளுத்து விட்டான். கடைசியாக ரங்கமுத்துவிடம் வந்த ஆதி அடி வெளுத்தவன், ஏண்டா பொம்பளை பொறுக்கி நாயே, உன் பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணுகளை போய் எப்படிடா இப்படி மனசு வருது உனக்கு என்று உரிமை. டேய் யாருடா நீ, இடத்துக்கே வந்து மேலே கை வைக்கிறியா? ஆதி அடித்ததில் நிற்க முடியாவிட்டாலும் ஆதியையே மிரட்ட அதில் வெறி கொண்ட ஆதி அவன் வாயை உடைத்து பேச முடியாமல் ஆக்கியவன் அடித்து போட்ட ரங்கமுத்துவை சேர்த்து மொத்தம் 20 பேரையும் ஒட்டுமொத்த ஒரே இடத்தில் சேர்த்து அவர்கள் உறுப்பை சிதைத்து அங்கு கேனாக இருக்கும் பெட்ரோலை எடுத்து மொத்தமாக அவர்கள் மேல் ஊற்ற பயந்து ஆளுக்கு ஒருவராக கதறினர். அதில் ஒருவன், சார் நாங்க எல்லாம் புள்ளக்குட்டிக்காரங்க சார், இனிமே நாங்க எந்த தப்பும் பண்ண முடியாதபடிதான் பண்ணிட்டீங்களே சார், விட்டுருங்க சார் என அழுகையுடன் கெஞ்ச ராகுல் சென்று அவனை உதை என உதைத்து, டேய் அயோக்கிய ராஸ்கல், இப்பதான் தெரியுதாடா உன் கண்ணுக்கு உன் புள்ளக்குட்டியெல்லாம் ஏன் இத்தனை பொண்ணுகளை சேர்ந்து நாசம் பண்ணும்போது தெரியலையா உன் கண்ணுக்கு புள்ளக்குட்டியெல்லாம் என்று முடிந்த மட்டும் அடித்தவன் ஒதுங்கி நின்று கொண்டான். ஆதி அனைவரையும் ஒருமுறை பார்த்தவன் கடைசியாக ரங்கமுத்துவை பார்த்து கொண்டு, டே நாயே என்று காலால் அவன் முகத்தை நிமிர்த்தியவன், உன் ஆட்டம் எல்லாம் இதோட முடிஞ்சது. நீ இல்லைனா உன் பையன் ரோஹித், நீ பண்ண கேவலமான தொழிலை பாதுகாப்பான்னு நினைக்காத. உன் கதையை முடிச்சுட்டு என் அடுத்த வேலை உன் பையனை முடிக்கிறது தான். ஆதி சொல்லியதை கேட்ட ரங்கமுத்து அதிர்ச்சியாகி பின் தன்னை சமன் செய்தவன் நக்கலாக சிரித்து, டேய் பொடி பயலே, என்ன ஈஸியா தொட்டுட்ட, ஆனா என் பையனை நீ நெருங்க கூட முடியாதுடா. அவனை நான் அவ்வளோ சேஃபா வச்சிருக்கேன், முடிஞ்சா என் பையனை நீ தொட்டு பாருடா என்று பயத்தில் ஏதேதோ பிதற்ற அட்டகாசமாக சிரித்த ஆதி, உன் பையன் இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல அமராவதி ஊர்ல ஒரு பொண்ணோட ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கான். இந்த விவரம் போதுமா இல்ல லைவா காட்டவா என்றவன் ராகுல் என்று அழைக்க, சார் என்றபடி அவன் போனை எடுத்து அதில் ஓடிய லைவை காட்ட ரங்கமுத்து முகம் வெளிரி போனது மட்டுமல்லாமல் இதோடு எல்லாம் முடிந்தது என நினைத்து கொண்டான். போதும், நீ உன் பிள்ளையோட ஆட்டத்தை பார்த்தது, மீதிய நீ மேலே போய் நிதானமா பாரு என்று விட்டு லைட்டரை எடுத்து ஆன் செய்து அவர்கள் மேல் தூக்கி எறிய ஜெகஜோதியாய் பற்றி எறிந்தனர் அந்த 20 பேரும். அவர்களின் கதறல் சத்தத்தில் ஆதியின் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மன நிம்மதி. ஆதியும் ராகுலும் இறந்து போன அந்த பெண்ணை முறையாக அடக்கம் செய்தனர். பிறகு அவர்களால் சீரழிந்த 2 பெண்களையும் ஆளுக்கொருவராக கையில் ஏந்தி கொண்டும் மீதி இருக்கும் 4 பெண்களும் நடந்து சென்று ஆதி காரிலும் ராகுல் காரிலும் ஏறிக்கொண்டனர். அந்த பெண்களை ஆதியின் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டி வந்தவர்கள். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க அறையை காட்டியவன் அந்த 2 பெண்களுக்கும் மருத்துவரை அழைத்து வந்து முறையாக சிகிச்சை அளித்தனர். அந்த பெண்களிடம் ராகுல், என்ன படிச்சிருக்கீங்க நீங்கெல்லாம் என்றதும் முகத்தை மூடி விசும்பலும் அழுகையுமாக, எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார், ஆனா எங்கனால தான் உங்க முகத்தை பார்க்க முடியல, எங்களுக்கு எங்களை நினைச்சா அசிங்கமா இருக்கு என்றிட ராகுல் அவர்களின் நிலையையும் புரிந்து கொண்டு, இதுல என்னமா அசிங்கம், நாம எல்லாம் பறக்கும் போதே விலை உயர்ந்த ஆடையோடையா பறந்தோம் இல்லையே, நாம வளர வளர நமக்கு விவரம் புரியுற வரைக்கும் நாம என்ன இழுத்து போத்திக்கிட்டா தெரிஞ்சோம். அந்த மாதிரி நம்மள எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அதுலயும் அப்பா அண்ணா சித்தப்பா மாமா இப்படி பாதி பேரு நம்ம வீட்டு ஆம்பளைங்க தான். அவங்க யாராவது உங்களை தப்பான ஒரு பார்வை பார்த்துருக்காங்களா என்று கேட்க அவர்கள் இல்லை என்பது போல் தலையாட்ட, அதே போலதான் நாங்களும் உங்களை அந்நிலையில பார்த்து மனசு பதறி தவிச்சதே தவிர ஒரு சின்ன மனசிதறல் கூட எங்களுக்கு ஆகல. எங்க மனசுல உங்களை நினைச்சு எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அதை நீங்களே எங்களை அண்ணா நினைச்சிருந்தா புரிஞ்சுப்பீங்க என்றிட, புரிஞ்சுதண்ணா. குட், சரி சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க ஸ்கூல் தான் அண்ணா முடிச்சிருக்கோம், மேல படிக்க வசதி இல்லை, அதான் வீட்டு வேலைக்கு போவோம். அப்படி போன இடத்துல தான் நாங்க மாட்டிக்கிட்டோம் என்று அழ அதுவரை பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த ஆதி, சரி நீங்க எல்லாரும் என் ஆபீஸ்ல இனிமே வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பெண்களுக்கு நடந்திருக்கு. அதுல நிறைய பெண்கள் கோலத்தனமா சூசைட் பண்ணி செத்து போறாங்க. சிலர் அதை மறந்து வெறியோட சாதிக்கிற பெண்களும் இருக்காங்க. அதுல எது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என சொல்லிவிட்டு பார்க்க, அண்ணா நாங்க வேலை செய்யறோம்னா திணிவோடு தலை நிமிர்ந்து சொல்ல சிறு புன்னகை செய்தவன், குட், இங்க இருந்து கொஞ்ச நாள் உடம்ப பார்த்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு வீடு தானே, அதுல இருந்து நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். சரி அண்ணா. அப்புறம் ஆபீஸ்ல நான் சார் தான் என்றிட
அதில் பயந்தாலும் உண்மை புரிய சிரித்துக்கொண்டே தலையசைத்தனர். அங்கு வேலை செய்யும் பெண்களிடம் இந்த பெண்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ளும்படி உத்தரவிட்டவன் தனது வீட்டிற்கு கிளம்பி சென்றான். அவன் பின்னாலேயே ராகுலும் அவர்களுக்கு 1000 பத்திரம் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பினான். அதன் பிறகு வந்த நாட்கள் ரோஹித் தனது தந்தையை தேடி அலைய எங்கும் காணாமல் பைத்தியம் பிடித்தது. இதன் நடுவில் சுதன் தனது அம்மா எழுதி வைத்த கடிதம் கையில் கிடைக்க துடித்து போனான். பிறகு சில நாட்கள் கழித்து ஆதி மல்லிகா விருப்பப்படி சுதன் காதலித்த பெண் சந்தியாவை அழைத்து அனைத்து உண்மையும் சொன்னவன். ரோஹித் பற்றியும் சொல்லி, நீ சுதனை மனம் முடித்த பிறகு தனி குடித்தனம் சென்றுவிடு, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ரோஹித் இப்படிப்பட்டவன் என உன் காதலன் சுதனுக்கு தெரியாது எனவும், முடிந்தளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள், அது நீ மனது வைத்தால் தான் நடக்கும் என்றிட, அதேபோல் சுதன் மனதை மாற்றி அவனுக்கு மேலும் ஆதி கூறியதை முழுவதுமாக ரோஹித் முதற்கொண்டு சொல்ல சுதன் மொத்தமாக உடைந்து போனான். பிறகு சந்தியா சுதனை திருமணம் செய்து கொண்டாள். எப்படியோ தன் தந்தை சாவிற்கு ஆதிதான் காரணம் என அறிந்த ரோஹித் ஆதியை போட்டு தள்ள கண்கொத்தி பாம்பாய் காத்திருக்க சுதன் சந்தியா திருமணம் முடிந்தது. அது வேறு ரோஹித்திற்கு தெரிய வெறியாகி போனான். மேலும் சுதனுக்கும் சந்தியாவிற்கும் பெண் குழந்தை பிறந்தது வேறு. பைத்தியம் பிடித்தது ரோஹித்திற்கு. தம்பி காதலிக்கும் பெண் என தெரிந்தும் அவள் மேல் ஆசை கொண்டு தம்பியின் வாழ்க்கையையும் சேர்த்து அழிக்க காத்திருக்கும் அரக்கனவன். அத்தியாயம் 29. ஆதி மருத்துவமனையில் மித்ராவை அட்மிட் செய்தவன் அதே இடத்தில் அமர்ந்திருக்க சொன்னது போலவே ராகுல் 1 மணி நேரம் கழித்து வந்தவன் ஆதி முன் வந்து தலை குனிந்து நிற்க அவனை நிமிர்ந்து பார்த்த ஆதி, என்ன ராகுல், ஒன்று கிடைக்கலையா என்றான். காட்டமாக எச்சில் விழுங்கிய ராகுல், அது சார், நான் அங்கே போகிறதுக்குள்ளவே எல்லா எவிடன்ஸையும் பக்காவா பிளான் பண்ணி அழிச்சிட்டு தான் சார் போயிருக்கானுங்க என்றிட அமைதியாக இருந்தான் ஆதி. எதுவும் பேசவில்லை. ராகுல் உள்ளுக்குள், ஆஹா, இதுதான் புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்களோ என்று நினைத்து கொண்டு நின்றிருக்க சிகிச்சை அறையிலிருந்து வெளியே வந்த மருத்துவரை பார்த்த ஆதி வேகமாக சென்று பதற்றத்துடன், டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இப்போ எப்படி இருக்கு? அவ கண் முழிச்சிட்டாளா? என்னை தேடினாளா? நான் போய் என் ஒய்ஃபை பார்க்குறேன் என்று உள்ளே செல்ல போக, சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் போங்க. பொறுமையாக மருத்துவர் சொல்ல ஆதி கண்கள் சிவக்க கோபமாக அவரிடம் திரும்பி, என்ன பொறுமையா இருக்கணுமா? உள்ளே இருக்கிறது என் ஒய்ஃப், என் உயிர். என் மித்ராக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானே கவலையில் இருக்கேன். நீங்க இப்படி கூலா இருக்கீங்க? அவன் நிலையை புரிந்து கொண்ட ராகுல், சார் ப்ளீஸ் சார், டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் உள்ள போங்க என்க கண்களை மூடித்திருந்தவன் சொல் என்பது போல் மருத்துவரை கண்டான். சார், உங்க ஒய்ஃபுக்கு பழசையெல்லாம், அதாவது அவங்க குழந்தை பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க மெமரிஸ்ல மொத்தத்தையும் அவங்க மைண்ட்ல இருந்து மறக்கிற மாதிரி ஒரு ஹெவியான டேப்லெட்டை அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல கலந்து கொடுத்துருக்காங்க. அது தெரியாம அவங்கள அதை குடிச்சிருக்காங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தாமதமாயிருந்தாலும் அவங்க கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாங்க. பட் வேற ஒரு ஆளா என்க ஆதிக்கு உலகமே நின்று விட்டதை போல் ஒரு உணர்வு. மித்ரா பழசையெல்லாம் மறந்து ஆதியை வேறு ஒரு ஆளாக பார்ப்பதை போல் நினைத்து பார்த்தவன் உயிரோடு நிற்க வைத்து 1000 கத்தியால் குத்துவதை போல் வலியை உணர்ந்தான். அவள் ஆசையாக பார்க்கும் ஒரு பார்வையில் எத்தனை நேசம் தெரியும். அதுவும் ஆதி அவளை கொடுமைப்படுத்திய நாட்களில் கூட ஒரு வெறுப்பு பார்வை பார்த்ததில்லை. இப்போது தெரியாதவனை போல் பார்க்கும் பார்வைக்கு அத்தனை வித்தியாசம். அதை நினைக்கும் போதே இதயம் வலிக்க கண்களில் வலியோடு மருத்துவரை கண்டான். உங்களோட மன ஓட்டம் ஒரு டாக்டர் எனக்கு புரியுது மிஸ்டர் ஆதி. நாம நிதர்சனத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கவலைப்படாதீங்க, இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, முறையான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க. அதனால மார்னிங் தான் அவங்க கண் விழிப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க என்றவர் சென்றுவிட ஆதி கனத்த மனதுடன் மித்ரா இருக்கும் அறைக்கு சென்றான். 2 மணி நேரம் முன்பு வரை புத்தம் புது மலராய் சுற்றி வந்தவள் இப்போது பொலி விழுந்து வாடிய மலராய் கண்கள் மூடி படுத்திருப்பதை காண இதற்கு காரணமானவன் மேல் கொலை வெறி வந்தது. அதற்கு இது நேரமில்லை என உணர்ந்து அமைதியாக தன் அழகு ரோஜாவையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். மித்ரா இருக்கும் அறைக்கு வந்த ராகுல் ஆதி மித்ராவையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன் பொறுமையாக, சார், மேடம்க்கு ஒன்றும் இல்லை சார், அவங்க கண் விழிச்சிடுவாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சார். ஆதி ராகுலை மேலும் கீழுமாய் ஒரு பார்வை பார்த்தவன். மித்ரா கண் முழிச்சு சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது என நினைத்து ராகுல் கொண்டு வந்த உணவை வாங்கி அருகில் இருந்த மேஜையில் வைத்தான். மீண்டும் ஆதி மித்ராவையே பார்த்து கொண்டிருக்க ஐயோ என்றானது ராகுலுக்கு. அப்போது ராகுலுக்கு போன் வர ஆதி இருப்பதால் அழைப்பை கட் செய்துவிட மீண்டும் ஓயாமல் வரவே அதை கட் செய்து கொண்டே இருந்தான். நிதானமாக ராகுலை பார்த்த ஆதி, ராகுல்,
கால் அட்டன் பண்ண என்றான் கட்டளையாக. ஆதி சொல்லி செய்யாமல் இருந்தால் அது ராகுல் இல்லையே. போனை எடுத்து பார்க்க அம்மா காலிங் என வர அட்டன் செய்து காதில் வைத்தவன் அதிர்ச்சியாகி பின், என்னம்மா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நீங்க இருக்கீங்க தானே? நானே விட்டுட்டு வந்தேன். எந்த ஹாஸ்பிட்டல்? எப்ப கூட்டிட்டு போனீங்க? என்ன சொன்னாங்க? எதனால மயக்கம் போட்டா? கடைசியா என்ன சாப்பிட்டா? கீழே விழுந்ததுல ஏதாவது அடிபட்டுருச்சா என்று கேள்வியை அடுக்கிக் கொண்டே போக அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ சந்தோஷத்தில் ஆதி இருப்பதை மறந்து ஹே என கத்தி துள்ளி குதித்தான். இதையெல்லாம் வினோதமாக பார்த்து கொண்டிருந்த ஆதி, மா நான் வரேம்மா, நீங்க லட்டுவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்லி போனை வைத்து அப்போதுதான் ஆதியை பார்த்தான். சமாளிக்கும் விதமாக, சார் அது வந்து வீட்டில இருந்து ஃபோன், அம்மா என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போய் அங்க என்று ஏதேதோ உளர பொறுத்து பார்த்த ஆதி, ஷட் அப் ராகுல், சொல்ல வரத தெளிவா சொல்லு, இரிட்டேட் பண்ணாத என்று கத்த, சாரி சார், அது என் ஒய்ஃபை பிரெக்னெண்டா இருக்காங்களாம் என்று ஒருவித பூரிப்பில் சொல்ல ஆதிக்கு புரிய சற்று நேரம் பிடிக்க எந்த உணர்வும் காட்டாமல், சரி நீ கிளம்பு என்றான். சார் கிளம்பு என்றான் அதிகாரமாக. ஓகே சார், நான் கிளம்புறேன், நீங்க சாப்பிடுங்க சார் என்று சொல்லிவிட்டு மித்ராவை ஒரு பார்வை பார்த்து கிளம்பி விட்டான். தன் காதல் மனைவி லட்டு என்ற லதாவை காண. ஆதி ராகுல் கொடுத்த சாப்பாட்டை பார்த்தவன் அதை எடுத்து மித்ராவையும் சாப்பாட்டையும் மாறி மாறி பார்த்து, மித்து பேபி, நான் சாப்பிடலனா என்னை கொஞ்சி ஊட்டி விடுவியே, இப்போ நான் சாப்பிடல, எழுந்து வந்து எனக்கு ஊட்டி விடு, பசிக்குது மித்து பேபி என அவள் நெற்றியில் முத்தம் வைத்து தான் சாப்பிடாமல் இருந்தால் வருத்தப்படுவாள் என்ற காரணத்தினால் மித்ராவை பார்த்து கொண்டே ஒவ்வொரு வாயாக சாப்பிட்டு முடித்து அவள் அருகிலேயே அவளை பார்த்தபடி கையை பிடித்து கொண்டே உறங்கி போனான். காலை வேளையில் சூரியன் தன்மேல் உள்ள சூட்டை அனைத்து இடங்களிலும் பாரபட்சமின்றி பரப்பிக் கொண்டிருக்க, அம்மா என்ற அலறல் சத்தத்தில் அடுத்து பிடித்து உறக்கத்திலிருந்து எழுந்த ஆதி மித்ராவை பார்க்க கண்கள் திறவாமல் பயத்தில் பிதற்றிக் கொண்டிருந்தாள். ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுடு, விடுங்க, என்னை காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு, விடுறா என்ன என்று நேற்றைய தாக்கத்தில் பிதற்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னைத்தான் தன் மனைவி தேடி இருக்கிறாள் என நினைக்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கை கேட்டும் தூரம் மித்ராவை வைத்துக்கொண்டு இந்த அளவு கதறவிட்டதை எண்ணி ஆதிக்கு அவன் மேலேயே கோபமாக வந்தது. பின் மெதுவாக, ஏ மித்து பேபி, நான் ஆதிடி, பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். மித்து பேபி, உன்னை இந்த நிலையில என்னால் பார்க்க முடியலடி, எழுந்து என்ன பாரு, என் கூட பேசு என அவளிடம் மென்மையாக அவளின் கைகளை பிடித்து கொண்டு சொல்ல மெதுவாக தன் சிப்பி இமைகளை திறந்து ஆதியை பார்த்தவள் திரும்பவும் மயக்கத்திற்கு சென்றாள். மித்ரா திரும்பவும் மயங்கியதை பார்த்த ஆதி பயந்து போய் மருத்துவரை அழைக்க மருத்துவரும் வந்து மித்ராவை பரிசோதித்தவர் ஆதியிடம், சார் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார், நேற்று அவங்களுக்கு நடந்த அதிர்ச்சியில் தான் பயந்து போய் திரும்பவும் மயக்கத்துக்கு போயிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல நார்மல் ஆகி கண் விழிச்சிடுவாங்க என சொல்லி சென்று விட்டார். ஆதி மித்ராவையை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க மருத்துவர் சொன்னதை போல் 10 நிமிடம் கழித்து கண்களை திறக்க அதிலிருந்து கண்ணீர் முத்துக்களும் சிந்திய வண்ணம் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு ஆதியை பார்க்க ஆதியும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். உதறு துடிக்க, என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, பேச முடியாமல் காயப்பட்ட ரணத்திலும் தன்னவனிடம் மன்னிப்பை வேண்ட அதுவரை அவள் விழித்திருக்க மாட்டாளா, என்னை பார்க்க மாட்டாளா என்ற ஏக்கத்திலும் மருத்துவர் சொன்ன செய்தியிலும் எங்கே தன்னவள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாளோ என்ற பயத்தில் இருந்தவன் அவள் பேசிய அடுத்த நொடி அவளின் காயம்பட்ட இதழை மென்மையாக சிறை செய்தான். பின் கை விரலால் அவளின் உதட்டை வருடி கொடுத்து, வலிக்குதடி அவன் கேட்ட விதத்தில் வெக்கம் சூடிக்கொள்ள அதை மறைக்க முயன்று, பின்ன வலிக்காதா? போடி, உனக்காக தான் விட்டேன், எனக்கு பத்தல, இந்த ஆதியையே அளவஸ்டல நீ, அதுக்கு தான் இந்த தண்டனை, இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான், வீட்டுக்கு வா, படமே ஓட்டுறேன் என்று கண்ணடிக்க வெக்கம் கலந்த கவலையோடு அவனை பார்த்தவள், ஏனுங்க ரொம்ப பயந்துட்டீங்களா என்று தன் பூக்கரங்களால் மென்மையாக கண்ணில் கண்ணீரோடு அவன் கண்ணம் பற்றி கேட்க கண்ணில் வலியோடு அவளை கண்டவன் தொண்டை அடைக்க, செத்துட்டேண்டி உன்னை அப்படி ஒரு நிலைமையில பார்த்து இங்க என அவன் இதயத்தை காட்டி, அப்படி ஒரு வழி என் உயிரை என்கிட்ட இல்லடி என உரைக்க ஆடவனின் ஒரு சொட்டு சூடான கண்ணீர் திரண்டு அது மித்ராவின் கையில் பட்டு தெரித்தது. அதில் துடித்தவள், என்னங்க அழறீங்களா? அவளை முறைத்தவன், இல்லடி, கண்ணு வேர்க்குது, இது என்னடி கேள்வி, அழுதேன்தான், அதுக்கு என்ன இப்போ
எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு என்று பொய்யாய் கோபம் கொண்டு மிரட்ட ஆதியின் நிஜம் எது பொய் எது என்று அறியாதவளா அவனின் மித்து பேபி அவன் பேசியதும் அவனை பார்த்து மெதுவாய் சிரிக்க அவளை முறைத்தவன், என்னடி நான் சீரியஸா பேசுறேன், நீ சிரிக்கிற, வர வர என்கிட்ட உனக்கு பயமே இல்லை. அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அழுகையுடன் தீம்பலுடனும், என்னங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அவன் என்ன அசிங்கமா பேசி அசிங்கமா பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் கூசி அருவருப்பா இருந்துச்சுங்க, அதுவும் உங்க கண்ணு முன்னாடி. என்ன என்ன என்று ரோஹித் பேசியதெல்லாம் ஒன்று விடாமல் அவன் நெஞ்சில் படுத்து அழுது கொண்டே கூற, அதையெல்லாம் கேட்டவன் கோபம் இன்னும் விழிகளுடன் அவன் கை அவளிடம் கொடுத்த அழுத்தத்தில் எலும்பே உடைந்துவிடும் போல் இடையில் வழி எடுக்கவே கொஞ்சம் தெளிவடைந்தவள் அவன் முகத்தை காண அவனின் முகம் இரத்தமாக சிவந்திருப்பதை பார்த்தவள் உள்ளுக்குள் கிளிப்பரவ முதுகு தண்டு செல்லிட்டு போனது. அப்போதுதான் தன் மடத்தனத்தை எண்ணி வருத்தம் கொண்டவள், ஐயோ இப்பவே வா மித்ரா, இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் என்று தன்னவனின் கோபத்தை நினைத்து வருந்த தன்னை சமாளித்துக் கொண்டு, ஏனுங்க என்றால் அவனிடம் பதில் இல்லை. திரும்பவும் ஏனுங்க என்று அவன் தோளில் அடிக்க, என்னடி, நான் இங்க இருக்கேன், நீங்க என்ன கண்டுக்காம வேற என்ன யோசனையில் இருக்கீங்க என்றால் முறைத்து கொண்டு, நீ பேசாதடி என்றான். நான் அன்னைக்கு உனக்கு சேஃப்டிக்காக கூட வரேன்னு சொன்னேன்ல, பெரிய இவ மாதிரி வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இப்படிலாம் பேசுற. இப்ப கூட நான் கோவமா இருக்கேன்னு என்னை டைவர்ட் பண்ணதான் இப்படியெல்லாம் சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப டயர்டா இருக்க, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, தூங்கு, எதை பத்தியும் இப்ப நினைக்காத என அவளின் முதுகை வருடி கொடுக்க, என்றவள் அவனை பார்த்து கொண்டே, நான் உனக்கு கேட்கட்டுமா என்றவள், இமேல கோபம் இல்லையே என்றால் ஒருவித தவிப்புடன் அவன் முகத்தை பார்த்து. அத்தியாயம் 30. என்னங்க என் மேல கோபம் எதுவும் இல்லையே என ஒருவித தவிப்புடன் ஆதியிடம் கேட்க அவளை ஆழமாக பார்த்தவன், எனக்கு என் மேல தாண்டி கோபம், உன்னை நான் தனியாக அனுப்பியிருக்க கூடாது, சொல்ல போனா உன்னை அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே கூட்டிட்டு போயிருக்க கூடாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்கலடி என வருத்தம் தேய்ந்த குரலில் மொழிய அவன் வாயை தன் கரம் கொண்டு மூடியவள், ஏனுங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, ஏது நீங்க என்ன நல்லா பார்த்துக்கலையா, உள்ளங்கையில வச்சு என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பிரியாம தாங்குன்னு தாங்குறீங்க, எனக்கு வேண்டியதை நான் மனசுல நினைச்சாலே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க, எனக்கு உடம்புக்கு முடியலனா குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறீங்க, அப்புறம் இப்படி தினமும் உங்க நெஞ்சில போட்டு இப்படி அணைச்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கு தெரியுமா என அவன் நெற்றியில் முத்தமிட்டு சொல்ல, ஏய் மித்து பேபி, ஒரு விஷயம் மட்டும் தப்பா சொல்றடி. அவள் யோசித்து என்ன என்பது போல் பார்க்க அதை புரிந்து கொண்டவன், நீ எங்கடி தினமும் என் நெஞ்சில படுத்துக்கிற, நான் தானடி என்றவன் அவன் சொல்லிய விதத்தில் வேக்கம் கொண்டவள், ஏனுங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா என கேட்க, ஏண்டி இங்க வசதியா தானே இருக்கு என மித்ராவை பார்த்து சொல்ல, எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்பிட்டல்னா பிடிக்காது, ப்ளீஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றால் கெஞ்சிலாக. நான் மட்டும் என்ன ஆசையா வாங்கியிருக்கேன், பேசுறா பாரு, இருடி டாக்டர் வந்து சொன்னதும் போலாம் என பேசிக் கொண்டிருக்கும் போதே டாக்டர் மற்றும் ராகுல் பேசிக்கொண்டே உள்ளே வந்தவர்கள். அவர்கள் அணைப்பில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியாகி பின் திரும்பி நின்று கொண்டனர். கதவை திறக்கும் அரவம் கேட்டு ஆதி மித்ரா இருவரும் ஒன்றாக கதவை பார்க்க ஆதி சாதாரணமாகத்தான் இருந்தாள். மித்ரா தான் தர்ம சங்கடமாக உணர்ந்து ஆதியிடமிருந்து பிரிய அவனோ மௌனமாய் சிரித்து அவள் இதழை முற்றுகையிட்டான். அதில் அதிர்ச்சியாகி அவனிடமிருந்து விடுபட திமிர அதில் சிறு கோபம் கொண்டவன் கடித்து விடுவிக்க இமை வெட்டாமல் ஆதியை பார்த்தவள் காதில், யாருக்காகவும் என்னை தள்ளி வைக்காதடி, அப்புறம் இதான் நடக்கும் என அவள் உதட்டை பார்த்து கொண்டே சொன்னவன் திரும்பலாம் என்றான். அவர்கள் இருக்கும் நிலையை கண்ட ராகுலுக்கும் கூட சிறு வெக்கம் வந்து ஒட்டி கொண்டது. மருத்துவர் ஒரு புன்சிரிப்போடு மித்ராவிடம் சென்றவர் அவளை பரிசோதித்து கொண்டே கிசுகிசுப்பாக, உங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு, யூனோ இங்க உங்களை அட்மிட் பண்ணதுலேருந்து அவர் துடிச்ச துடிப்பு இருக்கே, அதை வார்த்தையால சொல்ல முடியாது, யூ ஆர் சோ லக்கி மிஸ்ஸஸ் மித்ரா என்று சொல்ல மருத்துவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே ஆதியைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பறக்க முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு என்னடி என்பது போல் கண்களாலேயே கேட்க அதில் தெளிந்தவள் ஒன்றுமில்லை என்பது போல் கண் சிமிட்ட தலையாட்டி கொண்டான். பின் மருத்துவர் ஆதியிடம், சார் இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அப்புறம் அவங்க மேலே உள்ள காயம் ஒரு 2 டேஸில் சரியாயிடும், அதுக்கு டேப்லெட்ஸ் தரேன், அதை மட்டும் போட்டால் போதும்,
அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் சார் என்று அழுத்தி சொல்ல அது ஆதிக்கு புரிந்ததோ என்னவோ. ஆனால் மித்ராக்கு புரிய, ஆமாமா ரெஸ்ட் தானே, நல்லா எடுக்க விடுவார், பெட்டை விட்டே எந்திரிக்க முடியாதபடி என உள்ளுக்குள் தன் கண்ணாளனின் குறும்பு செயல்களை எண்ணி வெக்கம் கொண்டான். ஆதியோ ஓகே நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் கிளம்புறோம் டாக்டர் என சொல்லி ராகுல் என அழைக்க, சார் நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ண, நான் மித்து பேபியை கூட்டிகிட்டு வரேன். போலாமா மித்து பேபி? போலாம். அவள் எழுவதற்குள் ஆதியை அவளை கையில் அள்ளிக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டான். ஏனுங்க நான் நடந்து வருவேங்க, இறக்கி விடுங்க, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு வாடி, யார் பார்த்தா எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன், இப்போ நீ கம்முன்னு வரல அப்புறம் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் என்றவன் அதில் திடுக்கிட்டவள் வீடு வரும் வரை வாயை திறக்கவில்லை. வீடு வந்ததும் காரில் இருந்து இறங்கிய ஆதி மீண்டும் மித்ராவை தூக்கி கொண்டு நடக்க காரை பார்க் செய்துவிட்டு வந்த ராகுல், சார் நான் கிளம்புறேன் சார் என்றான். கிளம்பு ராகுல், அப்புறம் உனக்கு 1 வீக் லீவ் என்று குரலில் கடினம் காட்டி சொல்லிவிட்டு மேலும் நடக்க ஒன்றும் புரியாமல் விழித்த ராகுல் பயந்து போய் ஆதியின் பின்னாலேயே சென்று, சார் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார், அப்படி ஏதாவது எனக்கே தெரியாம தப்பு பண்ணியிருந்தேனா, சாரி சார். ஆதியின் திடீர் முடிவில் பயந்து போய் மன்னிப்பு கேட்க அவனை திரும்பி பார்த்தவன், ஆமா தப்பு தான் பண்ணிட்ட, அதுவும் தெரிஞ்சே என பீடிகை போடவும் தெரு தெருவென ராகுல் விழிக்க மித்ராவிற்கு தான் ராகுலை நினைத்து பாவமாக இருந்தது. அங்க உன் மனைவியை கர்ப்பமாக்கிட்டு தனியா விட்டுட்டு வந்தல, அதுக்கு தான் அந்த லீவு என்று சாதாரணமாக சொல்லிவிட முதலில் புரியாது விழித்தவன் ஆதி சொல்ல வருவதை புரிந்து கொண்டதும் அதில் மிகுந்த சந்தோஷமடைந்த ராகுல், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றான் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக. ஆதி சொன்னது மித்ராவிற்கு புரிய புன்னகையுடன், ராகுல் அண்ணா கங்க்ராட்ஸ், நீங்க போய் முதல்ல உங்க ஒய்ஃபை சந்தோஷமா பார்த்துக்கோங்க என்றிட அதற்கு புன்னகைத்து கொண்டான் ராகுல். போதும் போதும் கிளம்பு ராகுல், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு என்று சொல்லி மித்ராவை தூக்கியபடி அவன் அறை நோக்கி செல்லும் முன் சமையல் செய்யும் பெண்களிடம் உணவை ரெடி செய்ய சொல்லியே சென்றான் ஆதி. அறைக்குள் வந்ததும், ஆமா நீங்க நைட்டு சாப்பிட்டீங்களா? நான் ஒருத்தி, நீங்க எங்க சாப்பிட்டுருக்க போறீங்க? என் கூடவே இருந்தீங்க, என்னால தான் நீங்க சாப்பிடல. சரி இருங்க, நான் ரெடி ஆயிட்டு 10 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பாடு பண்ணித்தரேன் என்று படபடக்க, ஏய் நிறுத்தடி, உனக்கு தெரியுமா நான் நைட் சாப்பிடலன்னு? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். இதோ இப்படி என் பொண்டாட்டி கவலைப்படுவான்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. நைட் ராகுல் சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தான், உன்னை விட்டுட்டு சாப்பிட பிடிக்கலதான், இருந்தும் நான் சாப்பிடலேனா நீ இப்படி கவலைப்படுவேன்னு சாப்பிட்டேன்டி என்று அவள் நெற்றி முட்டி சொல்ல அவன் கூற்றில் சிரித்தவள், சரி ஃப்ரெஷ்அப் ஆயிக்கலாம். ஆகலாமே என்று அப்படியே அவளை கையில் தூக்கி கொள்ள அவன் கழுத்தில் கைகளை மாலையாக சுற்றி கொண்டு ஆதியை கண்டு, இதுதான் ஃப்ரெஷ்அப் ஆகிறதா பின்ன இல்லையா என சொல்லி நேரே குளியல் அறை தூக்கி சென்றவன் அவளை குளிக்க வைத்து செல்லமான இம்சைகளையும் செய்து அவனும் குளித்து அவனை அவளுக்கு உடை மாற்றிவிட்டு தலை துவட்டி விட்டான். இதுவரை இருவரும் ஒரு மௌன நிலையில் இருந்தவர்கள் கதவு தட்டும் சத்தத்தில் இருவரும் நிகழ் உலகம் வந்து ஆதி போய் கதவை திறந்தான். சாப்பாட்டு தட்டுடன் ஒரு பணிப்பெண் இருக்க ஆதி அதை வாங்க போக அந்த பெண் பயந்து கொண்டே அவனிடம் சுற்றி முற்றி பார்த்து, சார் ஒரு முக்கியமான விஷயம் சார், அதை இங்கே வச்சு உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் வர சொல்ற இடத்துக்கு நாளைக்கு மதியம் வாங்க சார், இங்கே ஏதோ தப்பு இருக்கு என்று மட்டும் சொல்லி அந்த பணிப்பெண் ஓடிவிட்டாள். அவன் குழப்பமாக தட்டுடன் உள்ளே வர அவன் முகம் சரியில்லாததை பார்த்த மித்ரா, ஏங்க என்னாச்சு, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு என அவன் முகத்தை தொட்டு நிமிர்த்த, மித்து பேபி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்றான் அவளை கூர்ந்து பார்த்து. அதில் பயந்து போய் வியர்த்து ஊத்தி அதை துடைக்க கூட மறந்து வார்த்தை தட்டு தடுமாறி, இல்லையே நான் போய் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என சொல்ல அவள் சொல்வதிலேயே ஏதோ ஒன்றை தன்னிடம் இருந்து மறைக்கிறாள் என தெரிய தன்னவள் தன்னிடம் தன்னை நம்பாமல் மறைக்கிறாளே என ஆதிக்கு கோபம் தலைக்கேறி கண்கள் சிவக்க திரும்பவும் கர்ஜனையாக, மித்ரா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்று கேட்க அவன் தன்னுடைய முழு பெயரை உச்சரித்ததிலேயே அவன் ஏதோ தன்னை கண்டு கொண்டுள்ளான் என்று தெரிந்தும் பயத்தில் இல்லைங்க என்ற ஒரு வார்த்தையில் தரையில் ஒரு மூலையில் கிடந்தாள். கன்னத்தை பிடித்துக்கொண்டே ஆதியை நிமிர்ந்து பார்க்க சர்வமும் அடங்கியது போல் உணர்ந்தாள். ரௌத்திரம் பொங்க நின்றவனை பார்த்து எத்தனை நாட்களானது. பயத்தில் எச்சில் விழுங்கியவள்,
என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்றால் பொறுமையாக. அதில் எரிமலையாய் கொதித்தவன் அவள் கழுத்தை பிடித்து தூக்கி, என்னடி என்கிட்ட இருந்து மறைக்கிற? இப்பவே உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? விடுங்க, வலிக்குது. மித்ரா உண்மையை மறைக்க மறைக்க வெறி பிடித்தவன் போல் மாறியவன். ரோஹித் அடித்தே இன்னும் காயங்கள் ஆறாமல் இருக்க தன்னவள் தன்னிடம் பொய் உரைக்கையில் மேலும் கோபம் கொண்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் துடித்து நின்றான். அவளும் அழுத்தமாக வாயை திறவாமல் கண்ணீர் மட்டுமே வெளியிட்டு நின்றாள். அதில் இன்னும் வெறியாகியவன் அவளின் முகவாயை பற்றி தன் தலையை அழுந்து கோதியவன். மித்து பேபி, நான் கடைசியா கேட்கிறேன், உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுடி. என்கிட்ட அப்படி என்ன மறைக்கிற? நான் ஆதி இல்லையா? என்ன பாரு ப்ளீஸ், உண்மையை சொல்லு. கண்கள் கலங்க ஆதியவே பார்த்தவள் திடமான குரலில், ஆமா மறைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? இதுதான் உண்மை. உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல. இதையே இவ இப்ப சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்ப பாசமா பேசி சொன்னதெல்லாம் நாடகம். இதெல்லாம் உங்களை நம்ப வைக்கதான் அப்படி சொன்னேன். ஏன்னா உங்க ஆபீஸ் வந்த நாள்ல இருந்து என்னை கஷ்டப்படுத்தி என் கழுத்துலயே சம்மதம் இல்லாம தாலி கட்டி என் அண்ணனை என் கண்ணு முன்னாடியே சுட்டு என்னை தூக்கிட்டு வந்து என் விருப்பம் இல்லாமையே என்னை எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தையாலேயே என்னை துடிக்க விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களை பழி வாங்கலான்னு நினைச்சேன். உங்களை நம்ப வச்சு பழி வாங்கத்தான் இந்த அன்பு, அக்கறை, பாசம் எல்லாம். போதுமா? இப்போ நீங்க என்கிட்ட நல்லவனா இருந்தாலும் என்னால பழச மறக்க முடியாது. எனக்கு உங்களை 1% கூட பிடிக்கல. கையெடுத்து கும்பிட்டு இனிமேலும் என்னால பொய்யா அவங்க கூட வாழ முடியாது. என்னை விட்டுருங்க. எனக்கு அத்தை. அவள் பேசியதெல்லாம் கேட்டவனுக்கு ஒரு நிமிடம் உலகமே நின்று விட்டதை போல் உணர்ந்தவன் பின் தன்னை சமன்படுத்தி கொண்டு மித்ராவை விட்டு பிரிந்து சற்று தள்ளி வந்தவன் அவளை ஆள பார்த்து, சரி போடி என உரைக்க ஆதி சொன்னது மித்ராவிற்கு சற்று அதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தாள். என்ன மித்ரா, என்ன பார்த்தா என்ன அர்த்தம்? என்னை பழிவாங்கத்தானே வந்த? ஆசையா பேசி விதவிதமா சமைச்சு போட்டு எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சு என் கூடவே படுத்து இனிமே என்ன இருக்கு? மொத்தமா என்ன உயிரோட கொன்னுட்டியேடி. பழி வாங்குறேங்கிற பேர்ல இனிமே என்னடி இருக்கு இந்த உடம்புல? இது வெறும் பொணோண்டி, நடமாடுற பொணம். போடி, இந்த பொணத்தை பார்த்துக்கிட்டு இன்னும் எதுக்கு நிக்கிற? கிளம்பு. இனி இது உன் வாழ்க்கை, உன் இஷ்டப்படி அமைச்சுக்கோ. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருடி. இனி ஆதிகிருஷ்ணன் ஒருத்தன் உன் வாழ்க்கையில வந்தது மறந்துடு என்றான் உணர்ச்சி துடைத்த முகத்துடன்.